அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 7 நாட்களில் உங்களுக்கு வசியமாக மிக சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு மந்திரத்தை பார்க்க போறோம். நன்மைக்காக மட்டுமே இந்த மந்திர ஜப முறையை நம்ம பயன்படுத்தணும். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளுமே மிகவும் சாத்வீகமானவை, யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது. யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உண்மையான உறவுகளுக்கும் இந்த மந்திர ஜப முறையை நீங்க பயன்படுத்தலாம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வசிய முறைகள் எப்படி வேலை செய்யும்னு ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இந்த முறைகளை நீங்க பயன்படுத்தும் போது நீங்கள் விரும்பும் நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் முதலில் ஏற்படும். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் அல்லது பிரச்சனை காரணமாக அவங்க பிரிஞ்சிருந்தாலும் கூட உங்ககிட்ட பேசணும்ன்ற ஆர்வம் அதிகரிக்கும். உங்களை பற்றிய பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுடைய ஆழ்மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களை அதிகமா மிஸ் பண்றத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த மந்திரம் உருவாக்கி கொடுக்கும். உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு போனவங்க கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய நியாயத்தை கேட்கணும்னு வருவாங்க. இன்கேஸ் தவறு உங்க பக்கம் இருந்தாலும் உங்களை மன்னிக்கணும்ன்ற மனப்பக்குவம் ஏற்படும். ஒரு கட்டத்துல அவங்களாகவே உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க. அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த மந்திர முறையை பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்ததை போலதாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் நமக்கு பலனை கொடுக்கும். ஏன்னா சில பேர்லாம் வசியம்னு உடனே நம்ம சொல்றதையெல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் அப்படியே செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது போன்ற வசிய முறைகள் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. அது போன்ற வசிய முறைகளை நம்ம அப்லோட் பண்ணவும் மாட்டோம். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் மிகவுமே சாத்வீகமானது. அதே நேரத்தில் இதை தவறான நோக்கத்திற்கு நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. ஒரு மந்திரம் எந்த அளவிற்கு நமக்கு வேகமாக பலன் கொடுக்குதோ அந்த மந்திரத்தை தவறான நோக்கங்களுக்காக நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய பலனையும் நம்ம பெறணும். பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் உண்மையான உறவுகள் ஒன்று சேரணும்ன்றதுக்காக தாங்க இது போன்ற வசிய முறைகளை சித்தர்களும் மகான்களும் நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க தொடர்ந்து 7 நாட்களுக்கு இந்த மந்திர ஜபத்தை செய்யணும். வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு வியாழக்கிழமையுடன் முடிக்கணும். ஃப்ரைடே டு தேர்ஸ்டே வரைக்கும் மொத்தம் 7 டேஸ் இந்த மந்திர ஜபத்தை செய்யணும். நடுவுல ஒரு நாள் கூட இடைவெளி வரக்கூடாதுங்க. ஒரு நாள் பிரேக் வந்துட்டாலும் திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் ஃப்ரைடே தான் நம்ம ஆரம்பிக்கணும். வளர்ப்பிறை தேய்ப்பிறை எல்லாம் பார்க்க வேண்டாம். எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் ஆரம்பிக்கலாம். தினமும் குளிச்சுட்டு தாங்க இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, நார்மலா குளிச்சாலே போதும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் மந்திர ஜபம் செய்யலாம். 7 நாட்களும் ஒரே டைமிங்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. மாலை 6 மணி முதல் இரவு 12 மணிக்குள் எப்ப வேணாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். இப்ப நீங்க ஒரு தனி அறையில உட்கார்ந்துக்கோங்க. தனி அறை இல்லாதவங்க கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. கவனம் சிதறாமல் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும். அது மிகவும் முக்கியம். தரையில சேர்லன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்காரலாம். அதாவது எந்த டைரக்ஷனை வேணாலும் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும். உள்மூச்சு வெளிமூச்சு ரெண்டுத்தையுமே நீங்க கவனிங்க. மனம் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க மென்மையா கவனிங்க. சில பேருக்கெல்லாம் தூக்கம் வருவதை போல கூட ஒரு உணர்வு தோன்றும். அதுதாங்க கரெக்டான ஒரு ஸ்டேஜ். பிறகு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. அவங்க மேல எந்த விதமான கோபமோ வருத்தமோ ஈகோ பொசசிவ்னஸ்னு இது போன்ற உணர்வுகள் இருக்கக்கூடாது. அந்த நபரை நீங்க அன்பாக மனதுக்குள்ள நினைச்சுக்கோங்க. அவங்களுடைய முகத்தை கற்பனை செய்ய முடிந்தால் அதையும் நீங்க செய்யலாம். கற்பனை வராதவங்க அவங்கள நீங்க மனதார நினைச்சுக்கிட்டாலே போதும். அந்த குறிப்பிட்ட நபரை மனதார பொறுமையா நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 10 நிமிடங்களுக்கு நம்ம சொல்லணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியமே கிடையாதுங்க. 10 நிமிடங்களுக்கு சொன்னாலே போதும். க்ளீம் பெயர்
சீக்கிரம் வசியம் வசமானய ஸ்வாஹா. அவ்வளவுதாங்க மந்திரம். இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை தாங்க நம்ம பயன்படுத்தணும். ஷார்ட் நேம், பெட் நேம்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல க்ளீம் ராஜா சீக்கிரம் வசியம் வசமானய ஸ்வாஹா. அந்த நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் க்ளீம் ராணி சீக்கிரம் வசியம் வசமானய ஸ்வாஹா. அவ்வளவுதாங்க. ஒரு நொடி கூட கவனம் சிதறக்கூடாதுங்க. அதுதான் மிக மிக முக்கியம். நீங்கள் விரும்பும் அந்த நபரை மனதார நினைச்சுக்கிட்டே ரிலாக்ஸ்டா பொறுமையா இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. 10 நிமிடங்களுக்கு இந்த மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு பிறகு உங்களுடைய வழக்கமான வேலை எதுவோ அதன் மீது கவனத்தை திருப்பிடுங்க. மந்திர ஜபம் முடித்த உடனேயே அந்த நபர்கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கா, அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களான்னு அவங்களை நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. மந்திரம் ஜபம் செய்யற நேரத்துல மட்டும்தாங்க அந்த நபரை மனதார அன்போடு நம்ம நினைக்கணும். அதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் மீது நீங்க கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு பிடித்த மற்ற நண்பர்கள் கிட்ட பேசுங்க, அல்லது டிவி பாருங்க, இல்ல மொபைல் போன்ல எதனா மோட்டிவேஷனல் வீடியோஸ் நீங்க பாருங்க. அந்த நபரை மட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இதே ப்ரொசீஜர் தாங்க 7 நாட்களுக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்படி ஒரு மந்திர ஜபம் செய்யறத அந்த குறிப்பிட்ட நபருக்கு நீங்க சொல்லக்கூடாதுங்க. யாருக்குமே நீங்க சொல்லாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக அந்த நபருக்கு அது தெரியவே கூடாதுங்க. நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு ஒரே நாள்ல கிடைச்சிட்டா கூட, அதாவது அந்த நபர் ஒரே நாளில் உங்ககிட்ட பேசிட்டாங்கன்னா கூட உடனே நீங்க நிறுத்திடாதீங்க. 7 நாட்களுக்கும் இந்த மெத்தடை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. மேலும் இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த தெய்வீக பொருட்கள் அனைத்தையும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலி மாலைக்கு ஏகப்பட்ட பலன்கள் இருக்குங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறுசிங்கி மூலிகை கட்டை. விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். ஏறுசிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறுசிங்கி கட்டை. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்களுக்கு இந்த கட்டையை கையில வச்சுக்கிட்டு வலது கையில ரைட் ஹேண்ட்ல பிடிச்சு நம்முடைய கோரிக்கை நிறைவேறணும்னு பிரார்த்தனை செஞ்சாலே போதும். நம்முடைய அந்த கோரிக்கைகள் மின்னல் வேகத்தில் அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். இன்னும் சொல்ல போனால் ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறுசிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேர்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலை அணியும் போது அந்த தடைகள் அனைத்தும் நீங்கி தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை தரும். இன்னும் சில பேர்லாம் வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது, முன்னேற்றமும் இருக்காது. அப்படிப்பட்டவங்களும் இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. அதிகமா கோபப்படுறவங்க, அடிக்கடி டென்ஷன் ஆகிறவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, அதாவது மைண்ட் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, இன்னும் சில பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் மனதில் வந்துகிட்டே இருக்கும். மனோபயம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவா மாலை அணியும் போது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே போயிடும். ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மைண்ட் டிப்ரெஷன் குறைந்து விடும். இந்த மாலையை கையில வச்சு பார்த்தாலே ஒரு நல்ல சில்னஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உடலிற்கும் ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது கோமதி சக்கரம். உங்க நிறைய பேருக்கு தெரியும். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல இதை வைத்தாலே போதும் நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே போதும். குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யறவங்க, கடைகள் வச்சிருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டி, கேஷ் பாக்ஸ்ல ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும்
கஸ்டமர்ஸை கவர்ந்திழுக்கும், தொழில் அபிவிருத்தியாகும். இந்த பொருட்கள் அனைத்தையும் நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் இன்னமும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. சோ இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.